தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் தேர்ந்ததுக்கு பிறகு 17 சட்டப்பேரவைக்கான 2வது நாள் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு அவைத்தலைவராக முடிவெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிவிகேவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையன், அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜேசிடி பிரபாகரன் அவர்களை அவைத்தலைவர் இருக்கையில உட்கார வச்சு அழகு பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா எதிர்க்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு அவங்களுக்கான வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது ஜேசிடி பிரபாகரன் அவர்களை பத்தியும் அவருடைய பங்களிப்பை பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா முதலமைச்சர் அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப சட்டசபையில சிரிப்பலை எழுந்திருக்குது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும், அதே மாதிரி இப்ப அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் இவங்க எல்லாருமே ஒரே கல்லூரியில ஒன்னா படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியும், என்னதான் நம்ம எல்லாருமே ஒரே பேசா இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் எப்பவுமே சீனியர், அதில் நாங்கள் பெருமிதம் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சபாநாயகரும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி சட்டசபையில பதவி பிரமாணம் செய்ததுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு சீமான் வரைக்கும் பல அரசியல் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இந்த ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிறது வெளியில மட்டும் இல்லாம சட்டசபையில இருக்குன்னு ஆசைப்படுறேன், அதை முதலமைச்சர் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காராம். அதுக்கப்புறமா முதலமைச்சர் அவரோட பதவியேற்பு விழால கவர்னர் பங்கெடுக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கு. எந்த ஒரு மாநிலங்களையும் அவங்க அது மாதிரி பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில் முதல் முறை நடந்திருக்கு. அதுவும் தமிழ்தாய் வாழ்த்து 2வது 3வது தள்ளப்படும் போது சனாதனம் உள்ள வந்துருமோன்னு பயமா இருக்கு. இது வரைக்கும் திராவிட மாடல் அந்த விஷயத்தை அலோவ் பண்ணது கிடையாது. இனிமே இந்த தவறு நடக்கக்கூடாது. அந்த தவறு மக்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் முதலமைச்சர் சட்டசபையில மட்டும் இல்ல, தமிழகத்துல எந்த ஒரு அரசு விழா நடந்தாலும் அந்த அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும், வந்தே மாதரத்துக்கு முதலிடம் கொடுக்க கூடாதுன்னு உறுதி அளிக்கணும்னு பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் சிரிச்சபடியே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் கொடுத்திருக்காராம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.